வணக்கம் நண்பர்களே. ஹலோ என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் கொடுமைகள். வேணாம் அப்படி பண்ணாத. ரீல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ரீல்ஸ் பார்க்குற இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்னன்னா டைம் ஃபார் ஏ ஸ்க்ரோல் பிரேக். ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறீங்களா? நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. கேளுங்கயா, விதவிதமா கேளுங்க. வேலைய இது என்னடா பொறுப்பா பேசுது? நானும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இது வந்துட்டு நம்மளோட நன்மைக்காக தான் சொல்றாங்க. இருந்தாலும் அடிக்கடி வரும்போது நமக்கே கடுப்பாகுது. இதெல்லாம் யாரை கேட்டா பண்றீங்க, எங்களுக்கு தெரியாதா? இப்ப ரீசன்ட் டைம்ல 370 ரூபா பிரியாணி 370 ரூபா பிரியாணி நிறைய பேர் வீடியோ போட்டு இருந்தாங்க. பாக்குறா, ஐயோ அந்த அம்மா பாக்குது, என்னடா நமக்கு வந்து இர்ஃபானோட 3650 ரூபா பிரியாணி தெரியும். இது என்னடா 370 ரூபா பிரியாணி? என்னடா சொல்ற? சரி, என்னதான் மேட்டர்னு போய் பார்த்தா நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ நடந்திருக்கு போல. அந்த ஷோல ஆடியன்ஸ் ஒருத்தன் அவனோட டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கான். वो कहती क्या क्या खिलाओगे, मगर तू बता क्या खाएगी? तो हमने चिकन बिरयानी खाई, वो हाई होगी 360-370 रुपए की. फिर वो कहती घर छोड़ाओ, मगर यार 370 रुपए लगे हैं, मगर वसूल तो करूँगा. அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நானும் ஒரு பொண்ணு டேட்டிங் போனோம். அப்போ அந்த பொண்ணுக்கு 370 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். அது சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவள் வீட்டில் விட சொன்னா, நான் வீட்டில் விட்டுட்டேன். இப்போ அந்த 370 ரூபாயை நான் எப்படி வசூல் பண்ணுறது? அதை நான் வசூல் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். हाई होगी 360-370 रुपए की. फिर वो कहती घर छोड़ाओ, मगर यार 370 रुपए. அந்த 370 ரூபா பிரியாணிக்காக அந்த பொண்ணுகிட்ட இவன் வந்துட்டு பிசிக்கல் இன்டிமசி தான் எதிர்பார்த்திருக்கான். அதை மீன் பண்ணி தான் அந்த ஷோலையும் பேசியிருக்கான். பஸ் இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா. இதுல என்ன ஒரு கொடுமைனா, அந்த ஷோவோட ஹோஸ்டும் சரி அங்க இருக்கிற ஆடியன்ஸும் சரி இதை சிரிச்சு கை தட்டி ரசிச்சிட்டு இருக்காங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இதுல அந்த ஹோஸ்ட் என்ன சொல்றானா, பீக் கண்டென்ட்டா. பீக் குடுகாவ் கண்டென்ட். டேய், இது ஒரு பீக் கண்டென்ட்ரா. இத வந்து பீக் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல என்னடா பெருமை இருக்கு? சி, அங்க இருக்கிற ஒருத்தன் கூட இது தப்பா இருக்குன்னு சொல்லவே இல்ல. எல்லாருமே முக்கியங்களா தான் இருக்காங்க. அதிய வெக்கமே இல்லாம கை தட்டி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீ ஒரு 370 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டியா, நீ என்ன வேணா அந்த பொண்ணுகிட்ட எதிர்பார்ப்ப, அதை வந்து அந்த பொண்ணு செய்யணுமா? முகரக்கட்டிய பார்த்தாலே மூட விட்டாகுதுடா, போடா. இவன் இப்படி கேவலமா பேசுனதையும் அந்த ஆடியன்ஸையும் அந்த ஹோஸ்டையுமே நிறைய பேர் திட்டி கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சில பெண்கள் இவனை அட்டாக் பண்றங்கிற பேர்ல சில ரீல்ஸ்லாம் போட்டு இருந்தாங்க. அதை பார்க்கலாம். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா 360 ரூபா பிரியாணியா, என்னோட லிப்ஸ்டிக் எவ்வளவு தெரியுமாடா, நான் யூஸ் பண்ற பர்ஃப்யூம் எவ்வளவு தெரியுமாடா? சைடா அதுக்கு என்னப்ப? இதே மாதிரி நிறைய பேர் ரீல்ஸ் போட்டு இருக்காங்க. கேவலமா இருக்கியா? இந்த பிரச்சனைக்கும் இவங்க சொல்ற அந்த பிரைஸ் கம்பாரிசனுக்கு என்னடா சம்பந்தம்? ஏதாவது ஒரு ட்ரெண்ட் ஆகணும் போடுறது. கரெக்டா இருந்தாலும் புரட்டா இல்லனா மண்டபுரம் சால்லாம். அப்போ உங்களுக்கு அந்த 360 ரூபா தான் பிரச்சனை. அவன் பேசுனது பிரச்சனை இல்லை. இந்த 3000 1500 5000 லிஸ்ட் போடுறீங்களே, அப்போ இதை தாண்டி செலவு பண்ணியிருந்தா, அந்த டேட்டிங்காக நான் 50000 செலவு பண்ணியிருந்தேன், அதை நான் எப்படி வசூல் பண்ணது கேட்டிருந்தா, இங்க அந்த 360 அது பிரச்சனை கிடையாது. அந்த பொண்ணோட விருப்பமே இல்லாம அந்த பொண்ணை தொடுவன்னு சொல்றதோ இல்ல தொட நினைக்கிறதோ, அந்த ஒரு கேவலமான மைண்ட் செட் தான் பிரச்சனை. நோ மீன்ஸ் நோ. நீங்க எதிர்த்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மைண்ட் செட்டை எதிர்த்து தான் நீங்க கேட்கணும். அதை விட்டுட்டு நான் இப்படி யூஸ் பண்றேன், நான் அப்படி வச்சிருக்கேன், நான் இவ்வளோ செலவு பண்றேன், என்னோட அவுட்ஃபிட் எவ்வளோ தெரியுமாடா, இது அங்கே பிரச்சனையே கிடையாது. எந்த பயனும் இல்லை. இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, நாம ஒன்று பண்ணுவோமே, ஒரு கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கருத்தோட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. இப்போ என்ன விஷயம்னா, நீ 370 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் 3000க்கு வாங்கி கொடுத்தாலும், ஏன் 1 கோடி வரைக்கும் அந்த பொண்ணுக்காக செலவு பண்ணா கூட அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம நீ எந்த விஷயம் பண்ணாலுமே அது தப்பு தான். தப்பு தான் மேடம். நான் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், அதனால நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டே ரொம்ப கேவலமானது. முடிஞ்ச வரைக்கும் இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட இருந்து விலகே இருங்க. தள்ளுறா மல்ல. இப்படிப்பட்ட மைண்ட் செட் இருந்ததுனால தான் அந்த பொண்ணு அதோட போயிட்டாங்க போல. உனக்கு ஏன் லவ் செட் ஆகலன்னு தெரியுதா? அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை வச்சுக்கிட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. So according to this idiot, the going rate for Audacity is 370 rupees. That got me thinking, what can I buy for 370 bucks? Let's do a Nykaa haul. Namaste society. Helps my skin glow.
Best moisturizer for all skin types. Makes me smell like a very expensive dessert. And it has glitter. My go-to red lipstick. ஓகே, இந்த பிரச்சனையை பத்தி நீங்க பேசணும்னு நினைச்சதுனா நல்ல விஷயம் தான். அதுக்குன்னு இதை வச்சா நீங்க ப்ராடக்ட்ஸ்க்குனா ப்ரோமோட் பண்ணிட்டு இருப்பீங்க. டேய் என்னடா இது இந்த மாதிரி நேரத்துல எடுத்தா தான்டா எடுத்த மாதிரி வந்து பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அதே ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோல MBBS ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு ஒரு விஷயம் பேசிருக்காங்க. और ये कोई जोक वो भी मारते हैं, तभी एकदम सीरियस रहते सब लोग. जोक वो भी मारते हैं. Whatever जो भी स्टाइल वगैरह जो அதாவது இவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கனால டெட் பாடிஸ் வச்சு இவங்களுக்கு கத்து கொடுப்பாங்களே, அந்த மென் டெட் பாடியோட பிரைவேட் பார்ட்டோட சைஸை வச்சு இவங்க கிண்டலா ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுக்கு இவனுங்க கைத்தட்டி சிரிக்கிறானுங்க. இவங்களுக்கு நோய்டா, இவங்களுக்கு நோய். இது வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோவா இல்ல என்ன ஷோடா இது? तेरे ये कसाई है. அந்த கூட்டத்துல ஒருத்தன் 2 பேர் முட்டா பையலா இருந்தா பரவாயில்ல, அந்த கூட்டமே அப்படிதான் இருக்கு. 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? அந்த பொண்ணு பேசுறது எப்படிப்பட்ட ஒரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அதுவும் அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இவங்க தான் நாளைக்கு வந்து டாக்டர் ஆக போறாங்களாம். இந்த மாதிரி பேச இந்த பொண்ணு மேலயும் இந்த ஷோவை நடத்தினால ஒருத்தன் அவன் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. புடிங்க சார் அவனை, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. இதுக்கப்புறமாச்சும் திருந்துங்கடா, மனம் திரும்பு. அப்படியே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியில ஒரு சம்பவம். அதான் உள்ளூர்ல இருந்து தான் தெரிஞ்சிருக்கோம். அதான் நான்லாம் காமெடி பண்றதுக்கு என் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேரை கொண்டவன்லாம் ஜாலியா இருக்கான். பட் எனிவே இது என்ன ஜோக்கா? இல்ல கேக்குறேன், இதெல்லாம் ஜோக்கா? இதுக்கு பேர் ஜோக்கா? கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் இறந்து போனாங்க. அது ஒரு துயர சம்பவம். அந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வச்சு நீ ஒரு கவுண்ட் கொடுப்ப, அதுக்கு எல்லாரும் சிரிச்சு கை தட்டணுமா? இல்ல எனக்கு புரியல. கை தட்டாத கைகள் எல்லாம் நான் பார்த்துட்டேன். 2 கேட்டகரி தான். 1 டிவிகே சப்போர்ட்டர்ஸ், 2 அரசியல்னா கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்கிற கேங். இந்த கரூர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இப்ப சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. இது வரைக்குமே யார் குற்றவாளிங்கிற முடிவு வரல. ஆனா அந்த கரூர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பல காரணங்கள் இருக்கு, பல விதமான கேள்விகளும் இருக்குதான். அதுக்கான பதில் ஒன்றும் கிடைக்கல, விசாரணையும் போயிட்டு தான் இருக்கு. இப்ப வந்துட்டு இவர் தான் காரணம், இவர் ஒருத்தர் தான் காரணம் சொல்லிட்டு ஒருத்தரை மட்டுமே நம்ம காரணம் காட்டி சொல்ல முடியாது. இந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை நீ ஒரு கவுண்டரா சொல்லிட்டு சிரிக்கிற. எதை வச்சு காமெடி பண்ணணும், எதை வச்சு ஜோக் பண்ணுங்கிறத புரிஞ்சுட்டு பேசுங்க. உனக்கு ஏதாவது இருக்கா? உனக்கு ஏதாவது இருக்கா? உண்மையாவே பாதிக்கப்பட்டவங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒரு ஆதங்கத்தோட தெரிவிச்சிருக்கலாம், கோபத்தோட வெளிப்படுத்திருக்கலாம். 41 பேர் செத்துட்டாங்களா? ஆர்சிபில 11 பேர் தானே அப்படின்னு அவர் பேசுறத பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவங்க மேல இருக்க கன்சர்ன்ல பேசுற மாதிரி தெரியல, அத கண்டென்ட்டுக்காக பேசுற மாதிரி தான் இருக்கு. அதுக்கும் ஒரு சில பேர் கைத்தட்டி சிரிக்கிறானுங்க. இவங்கன்னா மனுஷ ஜென்மங்களே கிடையாது. நீங்கன்னா மனுஷங்களா இல்ல மாடுகளாடா? இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோனாலே என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க போல. நான் இப்போ ஒரு காமெடி சொல்ல போறேன், சிரிங்க. இது ஒரு ஷோன்னு நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க எல்லாம் முட்டா பயலுங்க. போடு சிரி சிரி. ஏன்னா உங்களாம் அறிவுன்றதே சுத்தமா கிடையாதா? நண்பர்களே, அடுத்து வடக்குல ஒரு சம்பவம். ஒரு இன்ஸ்டா கப்பல் என்ன பண்றாங்கன்னா இந்த ஹவுஸ் டூர், ரூம் டூர், இந்த பாத்ரூம் டூர், இந்த மாதிரி அவங்களோட பீரோ டூர், கோல்டு டூர் இதெல்லாத்தையும் போட்டிருக்காங்க. கோல்டு டூர் நீங்க பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். अंगूठी सोने की ले आइयो नागिना मेरी जाने को जड़ा वैयो जो अंगूठी आ गई. இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற கோல்டு எல்லாத்தையுமே வீடியோல காமிச்சிருக்காங்க. இந்த ஹவுஸ் டூர், ரூம் டூர், பாத்ரூம் டூர், பீரோ டூர் எல்லா டூரையும் முடிச்சுட்டு இவங்க ரியல் டூர் போயிருக்காங்க. அவங்க வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து அவங்க வீட்டில் இருக்க நகை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுங்க. இம்புட்டு பணத்தை எதுக்கு நான் வீட்டில் வச்சிருக்காங்க? நம்ம எடுத்துட்டு போகலாம். இப்போ அதுக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜா இருக்கட்டும், எப்படி அவனுங்க உள்ள வந்தானுங்க, எந்த வழியா உடைச்சிட்டு வந்தானுங்க, எல்லாத்தையும் வீடியோ போட்டுருக்காங்க. टीआई विनय यादव है नरवर थाने में, जिनकी तारीफ पूरी सोशल मीडिया पे हो रही है, तो मेरा भी मामला इनके ही हाथ में, और मुझे पूरी उम्मीद है ये चोरों को जरूर पकड़ेंगे. मुख्यमंत्री डॉक्टर मोहन यादव से हाथ जोड़ के निवेदन है, इस मामले पर ध्यान दें. இதுல என்ன பிரச்சனைனா இவனுங்க வீடியோங்கிற பேர்ல எந்த வழியா உள்ள வரலாம், எங்க கதவு இருக்கு, எங்க ஜன்னல் இருக்கு, எங்க ஓட்டை இருக்கு, எங்க பீரோ இருக்கு, எப்படி ஈஸியா திருடிட்டு ஓடலாம், எந்த டைம்ல வந்தா கரெக்டா இருக்கும், இவங்க எப்போ வெளில போறாங்க, எப்போ வராங்க, எல்லாத்தையும் வீடியோல போட்டுறாங்க. இதை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் இதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்போ திருடனுக்கு ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு எந்த அவசியமே கிடையாது. இவங்களோட வீடியோ பார்த்தாலே போதும், ஈஸியா திருடிட்டு போயிடலாம். பணம் நகையும் திருடுனீங்களா?
ஆனால் இந்த குற்றத்தை நான் தனியாக செய்யலை, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். ஐ மே கரெக்ட். என்னதான் அவங்க வீடியோ போட்டாலுமே திருடுனது தப்பு தான், அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது தான். இருந்தாலும் எனக்கு எங்கே காண்டாச்சுன்னா, திருடி முடிச்சுட்டு போன பிறகு இவங்க வீடியோ போட்டுருக்காங்க. போலீஸ் வரது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதையும் கேஸை பத்தியும் வீடியோல காமிக்க அவனுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும், உஷாராய் ஓடிடுவான். 3 நாளுக்கு அப்புறம் பேக் டு சென்னைன்னு போட்டார். நானும் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஆந்திவே ஓமன்னு சொன்னார். நானும் வாந்தி எடுத்ததெல்லாம் தொடச்சு எஸ்கேப் ஆயிட்டேன். மென்டலா இருக்காங்க, என்ன சொல்றதே தெரியல. வீட்டுல திருடிட்டு போனாலும் உனக்கு கண்டென்ட் தான் முக்கியம். அதையும் அப்புறம் கண்டென்ட்டா மாத்துறானுங்க, புரியல. சரி, இந்த எமோஷன்ல ஒரு ரீல் போட்டுடு, கொஞ்சம் கண் கலங்கி பேசு, ஏன்னா எமோஷன் தான் பெரிய ப்ரமோஷன். அப்போ கூட நீ திருந்த மாட்ட, வருந்த மாட்ட. திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல. சரி, ஓகே, அவங்களோட நகைகள் மறுபடியும் கிடைக்கணும், திருடனை கண்டுபிடிக்கணும், நாமும் கடவுளை வேண்டிப்போம். என்னதான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் பிரைவசிங்கிறது எல்லாருக்குமே முக்கியம். அந்த பிரைவசியை நீ கண்டென்ட்டா மாத்த நினைச்சினா அதுக்கான விளைவுகளை நீ தான் சந்திக்கணும். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேலைக்கு போகிறதுலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். நான் 1 கோடி பேர்த்துக்கிட்ட வந்து 1 ரூபா வாங்கி கோடீஸ்வரன் ஆகலான் இருக்கேன். உங்களால் முடிஞ்சது 1 ரூபா கொடுக்க முடியுமாண்ணா? நல்லா இருக்கு இந்த நல்லா இருக்குது. நம்மளும் பேசாமல் இந்த மாதிரி இறங்கிடலாமான்னு பார்க்குறேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு ஒவ்வொரு ரூபா எடுத்தோம்னா 1 கோடி பேர், அதுக்கு சிம்பிளான வேலையாச்சு. நீ கேட்ட 1 ரூபா நாணயமாக கொடுத்துட்டேன். 1 கோடி பேர்ட்ட 1 ரூபாயை வாங்கி இவர் வந்து கோடீஸ்வரன் ஆக போறாரு. அதுக்கு பேர் பிச்சை. இது பேர் தான் பிச்சையா? நீங்கள் எவ்வளோ இருக்கோ போடலாம். நான் அப்படியே காமிச்சேன். கைஸ், அண்ணா பார்த்தீங்கன்னா 50 ரூபா போட்டுட்ருக்காரு. ரொம்ப ரூபாயா? ஆனால் யோசிச்சு பார்த்தா இது அவ்வளோ ஈஸியான விஷயம்னா கிடையாது. சும்மா நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு இவருக்கு 1000 ரூபா கிடைச்சா கூட ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3,65,000 வருது. இப்போ 1 கோடி சேர்க்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகுது. 2 2s are 4, 4 2s are 8. ஓகேடா. எப்பாடு, அது ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்கிறதே அதிகம் தான். ஏன்னா 1000 பேரை சந்திக்க முடியுமா, 1000 ரூபாய் கிடைக்குமாங்கிறதே ஒரு டவுட் தான். அப்படி 1000 ரூபாய் கிடைச்சா கூட கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகும். இனி நான் போற பாதை பூப்பாதை. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 264 ரூபா சேர்ந்துருக்கு போல. 29 பீப்புளை மீட் பண்ணி 264 ரூபா சேர்த்துருக்காரு. ஆனால் இது வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகுமா இல்லை பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாராங்கிறது தெரியல. பார்க்கலாம். എടുക്കുമ്പോൾ പെട്ടെന്ന് പോയിട്ട് ഫോഴ്സിൽ ഇങ്ങനെ അമർത്തെടുക്കുക. കാരണം ഭയങ്കര ഫോഴ്സിലാണ് വരുന്ന സാധനങ്ങൾ. இதை வச்சு நான் அடிச்சா என்னடா ஆகுது? கொட்டை கிழிஞ்சிரும் போலியே. அடிக்கிற அடி அந்த மாதிரி அடி, கட்டை பறக்குது, தெரிக்குது. சாம்பார் மேல கட்ட பறக்குது, தெரிக்குது. முடியாதுடா. நீங்க மாலுக்குனா போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது யூஸ் பண்றதுக்கே பயமா இருக்கும். ஆனா எனக்கு இந்த ஃபோர்ஸா வந்தா தான் பிடிக்கும். பட் அதான் இவ்வளோ ஃபோர்ஸ் இதுலயே கிழிஞ்சிரும் போலடா. உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் வீடியோ. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு சில வீடியோலாம் இருக்குது, பட் இருந்தாலும் இதுவே வந்து டூரேஷன் அதிகமாக போய்டும்னு நினைக்கிறேன். மீதி உள்ளதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.